ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை சுண்டைக்காவோட காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு புளி ஊற போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி எடுத்து உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. இடித்தோடனே அது விதையெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். விதை எதையுமே நம்ம இது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இது விதை தான் இதில் மெயினே. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ ஒரு வடை சட்டியில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, வெந்தயம் நல்லா பொரியட்டும். ரொம்ப வெந்தயம் கருத்து போயிடக்கூடாது. குழம்பு கசப்பு தன்மை வந்துடும். கருவேப்பிலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நம்ம ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம்னா அந்த எண்ணெயில் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு. அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சின்ன வெங்காயத்தையும் உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும். பாருங்கள், நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு வெங்காயம். இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடச்சி வச்ச சுண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது எண்ணெயிலே இந்த மாதிரி நம்ம பெரட்டும் போது கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த குழம்பு ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காங்கிறனால கசப்பு தன்மை வரும்னு நினைக்காதீங்க. இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பெரட்டும் போது. ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம காரக்குழம்புங்கிறனால புளி நம்ம அதில் புளிப்பு நிறையா இருக்கும். ஸோ இதுக்காண்டி நம்ம ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா ஜாமான் எல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளியும். குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் நல்லாவே சாப்பிடுவாங்க. 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம கிளறும்போது தண்ணி ஊற்றாமல் முதலையே நம்ம மசாலாலாம் போட்டு கிளறும்போது குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த குழம்ப கிளறி விட்டுறலாம். மசாலா எல்லா இடத்துலையும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே வறுத்து பண்ணுறதுனால டக்குன்னு ஆகிடும், சீக்கிரமாகவும் ஆகிடும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும். இதோட பெனிஃபிட் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். வயிற்று ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சுவையும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிஎம் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்